வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கொண்டசமுத்திரம் பகுதியில் உள்ள சிறிய அளவிலான கைத்தறி பூங்காவை கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி ஆய்வு செய்தார். ஆய்வின் போது வேலூர் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். மேலும் கைத்தறி பூங்காவில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்தும், நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது குறித்தும் அதிகாரிகள் மற்றும் நெசவாளர்களிடம் அமைச்சர் விஜய் பாலாஜி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜய் பாலாஜி, துறை சார்ந்த ஆய்வுக்காக கைத்தறி துறை இறக்கமாக சென்றுள்ளது. அதை மேம்படுத்துவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம். கண்டிப்பாக விவசாயத்திற்கு பிறகு நெசவாளர்கள் தான் தமிழ்நாட்டுடைய கண்கள் என்பதால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்காக என்னென்ன வழிவகை செய்ய வேண்டுமோ நிச்சயமாக அதை அரசு செய்யும். லுங்கி உற்பத்தி செய்பவர்களுக்கு வருமானம் குறைவாகவும், சேலை செய்பவர்களுக்கு அதிகமாகவும் இருக்கிறது. இதை கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்க கைத்தறி கூலி உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலியான லெட்டர் பெட் வைத்துக் கொண்டு சங்கங்களை நடத்துபவர் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். உண்மையான நெசவாளர்களுக்கு உண்டான ஊதியம் இந்த அரசு கொண்டு செல்லும். பொங்கலுக்கு தரப்படும் புடவை, வேஷ்டி கைத்தறியில் நெசவு செய்வதற்கு கைத்தறிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழங்கப்படும் என அமைச்சர் விஜய் பாலாஜி கூறினார். அனைவருக்கும் வணக்கம். நான் கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி. வேலூர் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக மாண்புமிகு முதல்வர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். முதல் முறையாக இந்த மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறேன். இன்றைக்கி என் துறை சார்ந்த ஒரு விசிட்டுக்காக குடியாத்தத்தில் உள்ள நம்ம சொசைட்டிக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கைத்தறித்துறை ரொம்ப இறக்கமாக போயிட்டுருக்கிற சூழ்நிலை இருக்குங்கிறது தெரியுது. அதை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வழிவகையோ அதை செய்யணும்னு ஒவ்வொரு விஷயமாக ஆய்வு பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக இந்த விவசாயத்துக்கு அப்புறம் நம்ம நெசவாளர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய கண்கள்னுங்கிறதுனால அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு என்னென்ன வழிவகை செய்யணுமோ நிச்சயம் இந்த அரசு செய்யுங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ லுங்கி உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த சாரீ பண்ணுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 750 ரூபா கிடைக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை மாற்றுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்களோட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னங்கிறது தெரிவிச்சு எல்லாமே அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். இனிமேட்டு அந்த தவறு நடக்காது. இந்த போலியான லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு சங்கம் நடத்திக்கிட்டு கண்டிப்பாக நிச்சயமாக உழைக்கிறவங்களுக்கு, உண்மையான நெசவாளர்களுக்கு உண்டான ஊதியம் நிச்சயமாக இந்த அரசு கொண்டு போய் சேர்க்கும்.